வெல்கம் டு தின ஒரு தகவல் யூடியூப் சேனல். நான் உங்க ராகுல் பேசுறேன். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். முடி உதிர்வதை தடுக்க உதவும் ஆனியன் ஜூஸ், அதாவது வெங்காயச்சாறு எப்படி நம்மளுக்கு உதவுதுன்னு நம்ம இந்த வீடியோ மூலியமா தெரிஞ்சுக்கிற போறோம். மனிதனோட முடி புரோட்டீன் மற்றும் இறந்த சரும செல்களால உருவாக்கப்படுது. நபரோட தலையிலிருந்து வெளியேறும் வெப்பத்தை தடுப்பதே முடியோட முக்கிய பணியா இருக்கு. ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு சராசரியா 50 இருந்து 100 முடிகள் வரை உதிர வாய்ப்பு இருக்கு. முடி உதிர்தல் இந்த சராசரி மதிப்பை விட அதிகமாகும் போது, அப்படி இல்லைன்னா 2 மடங்கு அதிகரிக்கும் போது பெண்கள் மற்றும் ஆண்கள் கவலை அடைறாங்கன்னே சொல்லலாம். இதனால வருடந்தோறும் முடி பராமரிப்பிற்காகவே அதிகமா பணம் செலவு பண்றோம். முடி உதிர்வதற்கான காரணம்னு நம்ம பார்த்தோம்னா, ஆரோக்கியமான நபர்கள் கூட முடி உதிரும் பிரச்சனையால பாதிக்கப்படுவாங்க. முடி இழப்பு எந்த விதமா இருந்தாலும் அது வழுக்கை அப்படின்னே சொல்லப்படுகிறது. ஆல்போபெசி ஒரு பொதுவான வடிவம் ஆண்ட்ரோஜெனிட்டிக் வழுக்கை. மூளையின் முன் மயிரிழையான தக்க வைத்து கொண்ட கிரீடம் மற்றும் முன்பகுதி உச்சந்தலையில் மீது முடி அடர்த்தி குறைப்பு வகைப்படுத்தப்படும். முடி இழப்பு மற்ற காரணங்கள் காரணமா ஒரு சுய நோய் எதிர்ப்பு குறைபாட்டுக்கு வழுக்கை அந்த ஏரியாவோட அடங்கும். இயற்கை காரணங்களான வயது முதிர்தல் மற்றும் உட்காரணங்களான ஊட்டச்சத்தின்மை, ஹைபோதைராய்டிசம், பெண்களுக்கு மாதவிடாய் நிற்றல், மன அழுத்தம், சிகிச்சைகள் மற்றும் பரம்பரை காரணங்கள் போன்றவற்றாலையும் முடி உதிர்தல் அதிகமாவே ஏற்படுதுன்னு சொல்லலாம். முடி உதிர்வதை தடுப்பதுல வெங்காயச்சாரோட பங்குன்னு நம்ம பார்த்தோம்னா, மக்கள் தங்களோட வழுக்கையை சரி செய்ய பல்வேறு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. சோ அந்த ட்ரீட்மெண்ட்டும் சிலருக்கு யூஸ்ஃபுல் ஆகாம போகுது. சோ எளிதான மலிவான நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு வீட்டு வைத்தியம் தான் இந்த வெங்காயச்சாறு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த சுத்திகரிக்கப்படாத வெங்காயச்சாறு முடி உதிர்வதை தடுத்து மீண்டும் முடி வளர்வதற்கு ஒரு நல்ல தீர்வாவே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த வெங்காயச்சாறு முடி மீண்டும் வளர்வதற்கு பயன்படுத்தப்படுதுன்னு. எனவே திட்டு போன்ற வழுக்கை சிகிச்சைக்கு மேற்பூச்சாக பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லலாம். தயாரிக்கும் முறை மற்றும் பயன்பாடு. சோ இந்த ஸ்டெப்ஸ் நீங்க நல்லாவே கவனிக்கணும். 1 இருந்து 2 வெங்காயத்தை எடுத்து தோலை நீக்கிக்கணும். அந்த வெங்காயத்தை சிறு துண்டுகளா நறுக்கி அரைச்சு அதுல இருந்து வெளிவர்ற சாரை பிரித்து எடுத்துக்கொள்ளணும். அந்த சாரை ஒரு மூடி போட்ட பாத்திரத்துல வச்சு அதை ஃப்ரிட்ஜ்ல வச்சிடணும். பாதிக்கப்பட்ட இடத்துல அந்த சாரை தடவி 15 நிமிஷம் அப்படியே ஒரு ட்ரை ஆகுற வரைக்கும் அதை விட்டுறணும். சோ இத 1 டேக்கு பர் டேக்கு நம்ம மார்னிங் ஈவினிங் அந்த மாதிரி பண்ணலாம். சோ மைல்டு ஷாம்புகளை பயன்படுத்தி தான் இந்த 15 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறம் மைல்டு ஷாம்புவை பயன்படுத்தி கழுவணும். இந்த செய்முறையை 2 மாசம் அப்படி இல்லைன்னா அதற்கு அதிகமாகவும் தொடரலாம். இந்த சிகிச்சை மெதுவாகவே பலனளிக்கும். அப்படின்றதுனால நீங்க பொறுமையாதான் இந்த இதை யூஸ் பண்ணி ரிசல்ட் தெரிஞ்சுக்கணும். முடி ஊட்டச்சத்து. எந்த சிகிச்சையை மேற்கொண்டாலும் முடி ஊட்டச்சத்து அதுல ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது. கேரட், முந்திரி, முட்டை, பச்சை இலை காய்கறிகள், அக்ரூட் பருப்புகள், முழு தானியங்கள், பருப்பு வகைகள், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, ப்ளூபெர்ரி, பூசணி விதை முதலிய உணவுப் பொருட்களை உங்களோட உணவு திட்டத்துல சேர்த்து கொள்ள மறந்துடாதீங்க. மொத்தத்துல உணவு திட்டம் மற்றும் வெங்காயச்சாறு மேற்பூச்சு இது ரெண்டுமே முடி உதிர்தல் அப்படி இல்லைன்னா வழுக்கைக்கு சிகிச்சை அளிப்பதுல பயனுள்ளதாவே இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இந்த வீடியோ எதுக்குன்னா, முடி உதிர்தல்ல என்ன யூஸ் பண்ணோம்னா நம்ம அந்த முடி உதிர்தலை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பாத்திருப்பீங்க. சோ வெங்காய சாறு யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்டா கிடைக்கும். நன்றி, வணக்கம்.